பல்கலைக்கழக கடமைகளில் நான் உடனடியாக இது ஒத்துக்கொண்டதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இந்த கட்டிடத்துக்கும் எனக்கும் ஒரு வகையில தொடர்பு இருக்கலாம். உங்களோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டுகோள் இணங்க நான் 2000 யுத்தம் மௌனிக்கப்பட்டது பிறகு உலக வங்கியின் உதவியோட வடக்கின் புனித மீள் எழுச்சி திட்டத்திற்கு பணிப்பாளராக நான் கடமையாற்றிய காலத்தில் கிட்டத்தட்ட குறைந்த கால வழியில கிட்டத்தட்ட 2000 பில்லியன் ரூபாய்க்கு ரிக்கவரி அபிவிருத்தியை உண்மையான சொல்ல மாட்டேன். பழைய நிலைக்கு அந்த மாவட்டங்களை கொண்டு வரணும், வடக்கு மாகாண சாலைகளை கொண்டு வரணும் திட்ட பணிப்பாளராக கடமையாற்றிய காலத்தில் எனக்கு என்ன கனவிடையாக கேட்டதில்லை. இதுவும் ஒரு சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒரு வகையில எந்த ஹாஸ்டல் நான் செய்யாட்டாலும் ஏதோ ஒரு வகையில நான் பொறுப்பா இருந்தது மூலமாக இந்த தீர்மானத்தை எடுத்துவார். தலைவர் கூறியது போல அன்று நான் எடுத்த ஒரு தீர்மானம் இன்று உங்களுக்கு விளவு இருக்கும் ஒரு 15-14 வருடங்களாக மிகவும் திறமையான ஒரு தேவையான ஒரு தொழில்நுட்ப கல்வியை அதோட உங்களுக்கு வாழ்க்கையை முன்னேறுவதற்கு உதவி செய்வதற்கே நினைக்கும் போது அது சின்ன உதவியா இருந்தாலும் நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கிறதுனால நான் உடனே ஓமன் சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த பாரியார் பொதுவா வெளியில வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அவை கட்டாயம் வரவங்க கூட்டிக் கொண்டு வர்றதுனால எங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது. எங்களோட தீர்மானம் உண்டு, எங்களோட தீர்மானம் உண்டு. இன்றைக்கு எவ்வளவு பேருக்கு உதவியை அன்றைக்கு செய்தது இந்த தீர்மானத்துல உங்கள் தாராளமன்ற உறுப்பினர் பங்களிப்பும் கூட இருக்கிறேன். அவர் கேட்பது பொதுவாக நான் செய்யாமல் கிடையாது, எல்லாத்துக்கும் உதவி செய்திருக்கேன். அந்த வகையில ஒரு தீர்மானம் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் ஒன்றை பெற்றிருக்குது. அதுக்கு தலைவர் அதாவது தேவாலயம் அவர்களும் உந்து சக்தியா இருந்து நடத்துவதற்காக உண்மையாக சந்தோஷப்படுறேன். நிச்சயமா எல்லாருக்கும் பாராட்டம் அந்த அதோட அதாவது பல்கலைக்கழக கல்வி எங்களோட தீர்மானத்தை பற்றி சொல்றேன். திரும்பவும் அதே இடத்துல ஒரு சொல்லிருக்கேன். நான் ஹார்ட்லி கல்வி படிக்கிறீங்க ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் மேக்ஸ் செய்யணும் எடுத்து போட்டு ஏல எடுத்த பிறகு ரைட் நாங்கள் எங்க போவோம் சொன்னா நான் பேராதனைக்கு போக முடியும் யோசிக்கிறேன். அந்த தீர்மானம் எடுத்தேன். பேராதனைக்கு போனா நான் சிவில் இன்ஜினியராக வர முடியும் யோசிக்கிறேன். ஓகே சிவில் இன்ஜினியராக வந்தேன். எந்த வேலைக்கு போறது வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்கு தீர்மானம் எடுத்துக்கணும். அந்த தீர்மானம் இங்கே நிற்கிறது. வெளிநாட்டுக்கு 25 நாட்டுக்கு போயிருக்கேன், 50 வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். நான் ஒரு நாளாக நான் இங்கே யோசிக்கிறேன் ஒபிஷியல் போறது ஒரு தீர்மானம் நான் இங்கே தான் இருக்க வேண்டும். வாசகத்தொகை காலத்துல 30 வருடமா கடமையாற்ற காலத்துல ஒரு நல்ல ஒரு தீர்மானம் வந்து யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு ஒரு தீர்மானம் எடுத்தினார். இந்த திட்டத்திற்கு வெளியே கிடைக்கிறார் 2 வருஷத்துல 2000 மில்லியன் ரூபாவை கிட்டத்தட்ட ஒரு அழிந்த பிரதேசத்துல செய்யறதுக்கு ஒரு பொறுப்பு எடுக்கிறார். அந்த நேரம் வித்தியாசமான சூழ்நிலையை கணக்கே இருந்தது, மிகவும் வித்தியாசமான சூழ்நிலை. அதுக்குள்ளே அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தன. கடைசி நேரங்களில் எனக்கும் சில அரசியல் தலைவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட சில முரண்பாடுகளால நிலையில இடையிலாக வேண்டிய ஒரு நிலை வந்தது. அந்த நேரம் ஒரு தீர்மானம் எடுத்தினார். பல்கலைக்கழகம் பொறியியல் கூட தொடங்கணும் ஆக்களை தேடி யாரை கொண்டு தொடங்கலாம். அந்த நேரம் விமல்தாஸ் உருமாறன் யக்னாஜியா இருந்தது. அந்த நேரத்தில் நந்தகுமார் என்று ரெக்டரா இருந்தவர் மௌனியா பல்கலைக்கழகம். அவர்கள் எல்லாரும் அந்த நேரம் இருந்த வயசு இருந்தவர் சுகுமார செய்திருக்கார். அந்த நேரத்தில் தீர்மானம் எடுக்கிறார். ரைட் நாங்கள் யூனிவர்சிட்டி போவோம், அரசாங்க சேவையில் இருந்தாலும் பரவாயில்லை அந்த பென்ஷனை ஃப்ரீஸ் பண்ணி போட்டு நாங்கள் பல்கலைக்கழக சேவைக்கு போவோம் தீர்மானத்தை எடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அறிவியலுக்கு போனால் மிகவும் சந்தோஷமா இருக்கும். நான் உருவாக்கின சாம்ராஜ்யம் கட்டி வைத்த கட்டுடங்கள் போய் பார்த்தால் மிகவும் திறமையான ஒரு கட்டுமானம் ஒன்றை உருவாக்கணும். என்ன ஒரு 2 மாசத்துல ரிட்டையர் பண்ணுவோம். நான் மிகவும் சந்தோஷமா ரிட்டையர் பண்ணேன். இன்னைக்கு இங்கே வந்தது ஒரு சந்தோஷமா இருக்கு. 2 மாசத்துல என்ன பல்கலைக்கழகத்துல இருந்து பென்ஷன் எடுக்கும் போது கூட எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஹேவ் டன் எ லாட் 7 பேட்ச் பல்கலைக்கழகத்துக்கு பாஸ் அவுட் பண்ணியிருக்கு. ரைட் அதுல தொடர்ந்து மாணவர்கள் வந்து ஆனால் ஒரு காலையில் எங்களோட பிரதேச மக்கள் அதை பயன்படுத்தி நாங்கள் யாழ்
கிளிநொச்சி யாழ் வடமாகாணத்துக்கு பல்கலைக்கழகம் வேணும்னு கேட்டாங்க. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வாங்க இன்னைக்கு 50 இருந்து கிட்டத்தட்ட பெரும்பான்மை மக்கள் வருது. கிளிநொச்சியில பொறியியல் கூட உருவாக்கணும்னு தீர்மானம் கொடுத்து வட்டப்பட்ட டெக்னிக்கல் காலேஜில் பொறியியல் கூட உருவாக்கணும் வந்து அதை மைண்ட் செட் வீட்டை இருந்து நாங்கள் வேலைக்கு போயிடுறோம். அப்போ கிட்டத்தட்ட லெக்சரர்ஸ் தர மாட்டோம். இல்லை நாங்கள் வட்டுக்கோட்டை டெக்னிக்கல் நாங்கள் எடுத்து எங்களை குண்டு சட்டையில ஒரு சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வைத்து கிட்டத்தட்ட அதைத்தான் பிளான் பண்ண டைம் தான் நான் முதலாவது ஸ்டாஃப் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியை கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அடுத்து நான் அப்பாயின்மெண்ட் எடுத்து கோஆர்டினேட்டர் ஃபேக்கல்ட்டி சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் நான் எடுத்த முதலாவது தீர்மானம் திரும்பவும் முதலாவது தீர்மானம் வட்டுக்கோட்டை போற இல்லை கிளிநொச்சிக்கு கொண்டு எந்த கொண்டு ரெண்டு நாங்கள் அந்தரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். முதலாளி ஏற்கனவே நான் கூறிய மாதிரி இந்த திட்டத்தால எண்ணிப்பட்ட திட்டத்தால முயற்சி திட்டத்தால மகாதேவ ஆட்சி நமக்கு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மாதிரி அங்கே இன்ஜினியரிங் கொண்டு போவோம். இப்படியான பிரச்சனைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். கடைசியா அறிவியல் நகர்ல நம்ம போவது அறிவியல் நகர்ல நாங்கள் இன்ஜினியரிங் கட்டளை தொடங்குவோம். ஆரம்பத்தில் முதலாவதான 5 கட்டடம் 5 டெம்பரரி கட்டடம் சயின்ஸ் உள்ள 5 கட்டடம் கொடுத்து குடியிருப்பு நான் தொடங்கி இதில் 3 வருஷத்துக்குள்ள 2000 மில்லியன் கிட்டத்தட்ட செலவழிச்சு இன்றைக்கு இருக்கிற அறிவியல் நகர் உருவாக்கும். அது எங்களோட தீர்மானம் எப்பையும் டெடிகேஷனா இருந்தால் நாங்கள் எடுக்கிற தீர்மானம் எங்களது ஆள் மனதில் இருந்து நாங்கள் எடுத்த தீர்மானம் சுயநலம் இல்லாத பொது நோக்கோடு அதே நேரம் உங்களோட வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொடுக்கிற தீர்மானம் எடுத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு போகலாம். எங்களால எங்களோட சமூகத்துக்கு பிரயோசனம் இருக்கும் என்றதுக்கும் சொன்னேன். இந்த நிறுவனம் லிட்டில் எய்ட் நிறுவனம் லிட்டில் டெக் அகாடமி அதாவது ஏஆர் ட்ராப் அவுட்ஸ் ஏஆர் உயர்தர படித்த பின்பு பாஸ் பண்ணின முழு பேரும் பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்குரிய ஒழுங்கு ஸ்ரீலங்காவில் இல்லை, இலங்கையிலே இல்லை. அப்ப ஒரு ஹேண்ட் பிக்டான அதாவது ஒரு 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 சொல்லிட்டா கிட்டத்தட்ட எங்களோட கல்வி முறை அந்த செடியோ பிள்ளையோ இருந்தால் இருக்கிற கல்வி முறையில நாங்கள் போகிறோம். பல்கலைக்கழகத்துக்கு தெரியும் போது கூட நாங்கள் சரியான தீர்மானம் எடுக்கிறோமோ என்றெல்லாம் சில கேள்விக்குறிகள் இருக்கு. சில நேரங்கள்ல ஒரு ட்ரெடிஷன் என்ன நான் டாக்டர் தான் போகணும், நான் இந்தியர் தான் போகணும், நான் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன் ரெண்டு எடுக்கிற நிலையும் நம்மள்கிட்ட இருக்கு. பேர் எதிரியருக்கு வந்து நான் சிவில் தான் செய்யணும் அந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். அங்கேயே கவனமா இருக்க வேண்டும். வேற 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 பல்கலைக்கழகங்கள்ல டைவர்சிஃபைட் அகாடமிக் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. அது உதாரணமா சொல்ல கொடுக்கிறேன் சப்ரஹவா பல்கலைக்கழகம் அங்கதான் இந்த மேக்ஸிமம் கரிக்குலம் மேக்ஸிமம் டிஃபரண்ட் மாடியூல்ஸ் கோர்சஸ் இருக்கு. அப்படின்னா இதுலயே நியமனத்தை வரவிடுவோம். அதுக்காக பல்கலைக்கழகத்துக்கு மீட் எங்க பண்ணினாக்கள் அதுக்குள்ள விடுவோம். தகுதி இருக்கு, நாங்கள் பாஸ் பண்ண தகுதி இருக்கு. ஆனா இலங்கையில உள்ள நிலையில இருப்பதால போக இயலாதா இருக்கிறதால நாங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு போகணும். அங்க நாங்கள் முக்கியமாக தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். அந்த தீர்மானம் எடுக்கிறது முக்கியமான பங்களிப்பு தொழில்நுட்ப இன்டர்ரிலேட்டட் டாபிக்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் தொழில்நுட்ப கல்வி. தற்போது நாட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் நாங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் அக்ரிகல்ச்சர், எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் பிசினஸ் கல்வி. அது மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் அந்த வசனம் நாங்கள் பார்த்து சிரிக்கக்கூடியது இல்லை. எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் படிப்பு அதாவது உங்களுக்கு வேலை வாய்ப்பு இலங்கையிலேயும் வெளியிடங்களையும் தருவதற்குரிய படிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியான நிலையில மிகவும் முன்மாதிரியாக இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்தி இப்படி ஒரு நிகழ்வு நடத்துவதற்கு கொடுத்து வைத்திருக்க இப்படி ஒரு அக்சஸ் உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க மிக கூடுதலாக பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி வெளிக்கிட்ட நீங்க நாங்கள் பார்த்து ஒரு வருஷத்துல 150 பேருக்கு காசு என்ன கொஞ்சம் கூடுதல் தோண்டுதல் செய்யறதுமே இருந்தால் கடைசி ஒரு 10 வருஷத்துல இந்த வெளிக்கிட்டவையில எவ்வளவு பேர் வெளியிடங்கள் நாங்கள் யூனிவர்சிட்டியாக மாணவர்கள் காசு பிறகு ஒரு சேவை செய்யறாங்க.
வெளியேறிய மாணவர்கள் நிலையை பற்றி அறிவினார்கள். அப்படி ஒன்று செய்தால் நிச்சயமா அவர்களும் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நாங்கள் ஆரம்பித்த ஒரு நிறுவனம் இப்படி வகையான மாணவர்கள் வெளியே உயர்ந்த நிலையில இருக்கிறோம், நல்ல நிலையில இருக்கிறோம். அவையாக இங்க உள்ள இந்த பிரதேசத்தில் உள்ள மற்ற சொந்தங்கள் பிரயோசனப்படுகிறோம் என்று நினைக்கிற தன்மையோடு நீங்க உருவாக்குறீங்க. நான் சுருக்கமாக சொல்ல போனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல எங்களோட பிள்ளைகள் எங்களோட அடுத்த சந்ததியில ஈடுபடுத்துவதற்கு இப்படியான நிறுவனங்களுக்கு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறது மட்டும் இல்லை, இதுல சேர சொல்லி நாங்களும் மற்றவர்களை தூண்டி இவ்வாறான கல்விகளை கற்று எமது நாட்டுக்கும் எமது பிரதேசத்துக்கும் பொருளாதார வளத்தை கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும்